அது மட்டும் நடக்கவே நடக்காது. கண்ணீர் விட்ட மாமியார் தக்க பதிலடி கொடுத்த ஜெயம் ரவி. நடிகர் ரவி மோகன் மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி இடையேயான குடும்ப பிரச்சனை தொடர்பாக கடந்த சில மாதங்களாக பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ரவிமோகனின் மாமியார் சுஜாதா அளித்துள்ள சமீபத்திய பேட்டியும் அதற்கு ரவிமோகன் அளித்துள்ள பதிலும் தற்போது புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் பேசிய சுஜாதா, தாங்கள் தனிப்பட்ட முறையில் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கேட்டதாக வெளியாகிய தகவல்கள் உண்மை அல்ல என்று விளக்கமளித்துள்ளார். அந்த தொகை என்பது ரவிமோகன் செலுத்தாமல் விட்டு சென்ற கடன்கள், வீட்டுக்கான மாதாந்திர தவணைத் தொகை மற்றும் அவர்களது பிள்ளைகளின் ஆண்டு கட்டணமாக 86 லட்சம் ரூபாய் உள்ளிட்ட செலவுகளை கணக்கில் எடுத்தே குறிப்பிடப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவின்படி ரவிமோகன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளின் பராமரிப்பிற்காக மாதம் 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் ரவிமோகனின் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என்றும், அவர் குழந்தைகளை சந்திக்க விரும்பினால் பொது இடங்களில் மட்டுமே சந்திக்க வேண்டும் என்ற நிபந்தனையையும் சுஜாதா முன்வைத்துள்ளார். இந்த கருத்துகள் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்ட நிலையில் நடிகர் ரவிமோகன் தனது சமூக வலைதள பதிவு மூலம் அதற்கு பதிலளித்துள்ளார். அதில் சிலர் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்புக்கு வழிவகுக்கும் வகையில் கருத்துக்களையும் செயல்பாடுகளையும் மேற்கொண்டு வருவது மிகவும் வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி தனது குடும்ப வாழ்க்கை குறித்து மிகவும் உணர்ச்சி பூர்வமான கருத்தையும் அவர் பதிவிட்டுள்ளார். நான் உயிரோடு இருக்கும் வரை நாங்கள் 4 பேரும் மீண்டும் ஒரே அறையில் ஒன்றாக இருக்கப் போவதில்லை என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒரு வரி அவர்களது குடும்ப உறவில் ஏற்பட்டுள்ள பிளவு எவ்வளவு ஆழமாக உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதாக ரசிகர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த கடினமான சூழ்நிலையில் தனக்கு உறுதுணையாக இருந்த உண்மையான நண்பர்கள் அனைவருக்கும் ரவிமோகன் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். வாழ்க்கையில் நண்பர்களை மிகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும், அதுவே பல பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றும் என்றும் அவர் தனது ரசிகர்களுக்கு அறிவுரை கூறியுள்ளார். ரவிமோகன் மற்றும் அவரது குடும்பத்தை சுற்றியுள்ள இந்த விவகாரம் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இனி இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதையும், இரு தரப்பினரும் எத்தகைய முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்பதையும் ரசிகர்களும் பொதுமக்களும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர்.